நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கௌதம் மதுமிதாவுக்கு வந்து இன்னொரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கௌதம் மதுமிதா 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கௌதம் வந்து சொல்கிறாங்க, நம்ம 2 பேர் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் அங்கே வந்து நம்ம ஜீவாவும் மாயாவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம 2 பேருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம 2 பேர் வந்து சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க. சரி, என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க. சரிங்க, நம்ம தூங்குவோம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து தூங்க போகிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சு எந்திக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம கௌதம் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறாரு. மதுமிதா வந்து ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை போய் எழுப்புறாங்க. என்ன மதுமிதா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களுக்கு காதே கேட்கல. என்னங்க நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். காதிலேருந்து பஞ்சு எடுக்காங்க. பஞ்சு எடுத்தோடனே என்னங்க காதில் வந்து பஞ்சை வச்சு தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாங்க ஒரே சத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு, சத்தமாக எனக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்கலையே, நான் நல்லா தூங்கிட்டேன். படுத்தோடனே தூங்குறவங்க வந்து குழந்தைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அது எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அதான் நான் படுத்தோடனே தூங்கிட்டேன் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ரொம்ப நேரமாக தூங்காமல் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க. உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. பார்த்தா நைட்டு வந்து நம்ம கௌதம் இருக்காங்கள பயங்கரமாக கொரட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம மதுமிதாவுக்கு வந்து தூக்கமே வரல. என்னடா இப்படி கொரட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்மளால் தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நைட்டு இருந்துச்சு காதை பொத்தி பார்க்காங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்காங்க. அவங்களால தூங்கவே முடியல. என்ன பண்ணுறது, அவரை எழுப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே வந்து ஒரு சின்ன செடி மாதிரி கிடக்கு. அதை வச்செல்லாம் அவர் கூச்சம் வர்ற மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அதுலேயும் அவர் அசராமல் கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே தேடி பார்க்காங்க. ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. இது போதும், இதை வச்சு இன்றைக்கி சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு எடுத்து 2 காதுலையுமே வச்சுட்டு அவங்க பாட்டில் படுத்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. நம்ம மதுமிதாவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க எனக்கு சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு, எங்கே உங்கள் கொரட்டை சத்தங்க தூக்க விட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரேணுகா இருக்காங்களே, ரேணுகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏங்க என்னங்க இன்னும் பால் பாக்கெட் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, இல்லை அதாவது நம்ம மது தான் வந்து 7:30 கொண்டு போய் பால் பாக்கெட் போடுங்க, வீட்டிலலாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கா போல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏங்க எனக்கு இப்போ தாங்க வந்து மதுவோட அவள் என்னென்ன வேலை பண்ணியிருக்கா எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரியுது. நமக்காக வந்து அவர் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அவள் போன பிறகும் நமக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வராமல் பண்ணிட்டு போயிருக்காளே, அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ராம்கி வந்து சொல்கிறாரு, அழுகாத ரேணுகா, நீ அழுதுனா எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். என்ன பண்ணுறது, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சில, இனிமேல் அவளோட வாழ்க்கை வந்து அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாங்க அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சது என்னமோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவள் இந்த வீட்டை விட்டு போனதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ராம்கி சொல்கிறாரு. ஆமாங்க நேற்று நைட்டு கூட நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்க, அதை நான் பார்த்தேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லலை. என்ன பண்ணுறது, அவள் போய் இந்த குடும்பத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி விடு, எல்லாத்தையுமே நம்ம பழகிக்கிற கற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அடுத்து வந்து இவங்களை காட்டுறாங்க. கௌதம் மதுமிதாவை தான் காட்டுறாங்க. ஏங்க நம்ம வந்து இந்த ஹோட்டலை வந்து விட்டுட்டு கிளம்ப போகிறோம், ஏதாவது சாப்பிட்டு கிளம்புவோம், உங்களுக்கு எதுவும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏங்க இப்போ தானே எழுந்திரிச்சிருக்கோம், அதுக்குள்ளே எப்படி பசிக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைங்க வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் நேரம் ஆயிரும், இங்கே சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும், எனக்கு வந்து பயங்கரமான பசியாக இருக்குங்க, நைட்டு கொஞ்சோண்டு கேக் சாப்பிட்டேன்ல அதனால் வயிறு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மதுமிதா வந்து யோசிச்சு பார்க்காங்க, என்னது கொஞ்சோண்டு கேக்கா, ஒரு பெரிய 1 கிலோ கேக்கை சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு கேக் சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு, இவர் கூடலாம் எப்படி குடும்பம் நடத்துன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க உங்களுக்கு வேணான்னா பரவாயில்ல, நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட்டர்கிட்ட கால் பண்ணி எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. போட்டு முடிச்சுட்டு, மதுமிதா உங்களுக்கு இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அது எனக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனது உங்களுக்கு மட்டுமா, இவ்வளோ ஆர்டர் போட்டுட்டு அது உங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களே, கொஞ்சமாக நியாயமாக இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு 1 இட்லி மட்டும் சொல்லுங்கள். ஏங்க 1 இட்லி சாப்பிட்டு எப்படிங்க வயிறு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைங்க எனக்கு போதும் 1 இட்லி போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆர் யூ ஷுர் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு 1 போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு, 1 இட்லிங்க எக்ஸ்ட்ரா 1 இட்லி கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. அங்கிட்டு கௌதம் நினைக்காரு, 1 இட்லி சாப்பிட்டு எப்படி தான் உயிர் வாழ்கிறாங்களோ அப்படின்னு அவர் நினைக்காரு. இங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து நினைக்காங்க, இவ்வளோ ஆர்டர் பண்ணி இவ்வளோ சாப்பிட்டுட்டு என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்களை காட்டுறாங்க. நம்ம ஜீவாவும் மாயாவை தான் காட்டுறாங்க. 2 பேரும் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வராரு ஒருத்தர். அவருக்கு வந்து 4500 வந்து இவங்க வந்து டிப்ஸாக கொடுக்காங்க. என்ன நீ 4500 டிப்ஸாக கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏன் டிப்ஸாக கொடுக்கல என்ன இருக்குது, எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, கௌதம் பழனிசாமி, அவரே என் இடத்துல இருந்திருந்தா இந்நேரம் வந்து 45,000 டிப்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ இதுக்கு முன்னாடி டிப்ஸ் கொடுத்ததால ஓகே, அப்போ வந்து உங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியாக இருந்தேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து ஒய்ஃபாக இருக்க, அப்படி இருக்கும்போது நீ இவளை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
எனக்கு புரியுது ஜீவா, நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீ மாத்திரையில அதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி ஜீவா, நம்ம உடனடியாக வந்து ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்து இன்னும் நமக்கு ஃபஸ்ட் நைட்டு எதுவுமே முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லை நம்ம ஊருக்கு போகிறது தான் சரியாக இருக்கும், ஏன்னா வந்து எனக்கு இப்போ எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது, அங்கே கல்யாணத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் கூட சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜீவா வந்து கால் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலிக்கு. யாருக்கு? நம்ம அதித்தி தான் கால் பண்ணுறாங்க. அம்மாட்ட கொடு, அப்பாட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க கொடுக்காங்க. அம்மா நான் ஊருக்கு கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ரொம்ப சந்தோஷப்பா, சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா மாயாதாம்மா சொன்னா, உடனே ஊருக்கு போவோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லதுப்பா, சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கௌதம் வந்து மதுமிதா வந்து கூப்பிட்றாங்க. உடனே நம்ம வீட்டுக்கு போகணுங்க, பாலும் பழம் ஃபங்க்ஷன் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்குங்க அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏங்க இது வந்து கண்டிப்பாக நடக்கணும், எங்கள் பாட்டிக்கு இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இது எல்லாத்தையுமே நடக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம கல்யாண நாள் 2 கல்யாணம் இருந்தாலும் டைம் இல்லாமல் போச்சு, இப்போ வந்து பாட்டி இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வாங்க நம்ம உடனே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து எதுக்கு தான் எவ்வளோ சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.